எங்கள் தோட்டத்தை வாசல்லேருந்து காமிக்கிறேன். இதுதான் வெளியில் வச்சுருக்க செடி. அரளி செடி, ரோஸு, மல்லிகை எல்லாமே வெளில வச்சுருக்கேன். நல்லா வெயில் வருது, அதனால் இங்கே வெளில வச்சுட்டேன். சீதா செடி, குரோட்டன்ஸு, மருதாணி, செம்பருத்தி எல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் தொட்டியில் தாமரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸு, சீத்தாப்பழம் மரம். இங்கே கொஞ்சம் கத்திரி செடியெல்லாம் கீழே வச்சுருக்கேன். இது வந்து லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வந்து பவழமல்லி மரம். அதுக்கப்புறம் ஜெவந்திப்பூ, மஞ்சள் செவந்திப்பூ. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. ரெட் பலா, தாய்லாந்து பலான்னு சொல்லி ஆன்லைனில் வாங்கினேன். அது இது செண்பக மரம். ஃபுல்லாக வெட்டி விட்டேன். நிழலாக இருக்குன்ட்டு பலாமரம் காய்க்கலன்ட்டு வெட்டி விட்ருக்கேன். அதை ஒயிட் ரோஸு. அப்புறம் இது வந்து ஆரஞ்சு செடி. இது வந்து கனகாம்பரம், சேப்பு கனகாம்பரம். இது நிறைய பூக்கும் 2 நாளைக்கு ஒருக்க. இது வந்து கொல்லையில் இப்போ ஜாதி மல்லி பந்தலில் இருக்குது. இது வந்து புடலங்காய் செடி அதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஜாதி மல்லி போன வருஷம் பூத்தது, வெட்டி விட்டேன். இது வந்து வாட்டர் ஆப்பிள். அடுத்தது கொய்யா மரம் இருக்குது. இது வந்து சூரினாம் செரின்னு சொல்கிறாங்க. ரெட் கலரில் இருக்குது. சூரினாம் செரியும் அது. சைட்லாம் கொஞ்சம் அவரைக்காய் போட்டிருக்கேன். இது தேன் வாழை. தேன் வாழை தான் கூட்டம் கூட்டமாக வருது நிறைய. இது வந்து கருப்பு இது நாவல் பழம். இது கருப்பு நாவப்பழம். இது வந்து லெமன் செடி இது. இது வந்து வெள்ளை நாகப்பழம், ஒயிட் ஜாமுன். பூத்துருக்கு, நிறைய பூத்துருக்கு. இந்த வருஷம் காய் நிறைய காய்க்கணும்னு நினைக்கிறேன். போன வருஷமே காய்ச்சிது. எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு. அதில் ஒரே தேன் பூச்சியாக வருது. கிட்ட போனால் பயமாக இருக்குது, கடிக்குமோன்னு. அதுக்கப்புறம் இது ஆப்பிள் செடி. இதுதான் ஆப்பிள் செடி, ஆப்பிள் மரம். இது கொய்யா மரம். இது வந்து சின்ன நெல்லிக்காய். இது வந்து பெரிய நெல்லிக்காய். இது வந்து எலுமிச்சம்பழங்காய். சப்போட்டா. அது நிழலில் இருக்கிறதுனால வளரவே இல்லை, அப்படியே இருக்குது, சின்னதாகவே இருக்குது. இந்த 2 மரமும் நாட்டு மரம். ஒன்று வந்து பங்கனப்பள்ளி, கடலூர்லேருந்து வாங்கியிருந்தது, நாட்டு மாங்கன்று. இந்த தென்னை மரம் வந்து யாழ்ப்பாணம் பெருசு பெருசாக இருக்கும்ல காய், அது ராமநாதத்துலேருந்து வாங்கியிருந்தது இந்த தென்னைங்கன்று. அப்புறம் இது நாட்டு கொய்யா, அது வீட்லேயே முளைச்சது. எல்லாம் கிளிக்கு தான், எல்லாம் பழம்லாம் எங்களுக்கு இல்லை ஒன்றும். இதெல்லாம் முருங்கை மரம் கொல்லையில் வச்சுருக்கேன் பின்னாடி. ஏன்னா மொஸ்கட்டை பூச்சி வருதுன்னு எல்லாம் பின்னாடி வச்சாச்சு ஓரமாக. இதான் முருங்கை மரம். அடுத்து இது வந்து மாதுளம்பழம் செடி. இது தென்னை மரம், பெரிய தென்னை மரம். இதுதான் காய்ச்சிட்ருக்கு இந்த மரம். இதுவும் பங்கனப்பள்ளி தான். இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, பூத்துருக்கு. அது குட்டை தென்னை மரம், பச்சை கலர் தேங்காய். அது இது குட்டை தென்னை மரம். கையாலேயே பறிக்கலாம் இளநீ.
இதுவும் வந்து யாழ்ப்பாணம் மரம் தான். தேங்காய் பெருசாக இருக்கும் தேங்காய். இது வெத்தலை நிறைய படர்ந்துருக்கு. சாமிக்கு வேணும்போது பறிச்சுப்போம். இது நார்த்தங்காய் செடி. செவ்வழனி அதுவும் காய்க்குது. இப்போ தான் குறும்பையெல்லாம் கொட்டி போச்சு, இனிமேல் தான் காய்க்கும். இது வந்து மலைவாழை மரம். தார் போட்டிருக்கு, 2 தார், இன்னும் பழுக்கலை. இந்த இருக்கு பாருங்க, தார் தான் பழுக்கிற கண்டிஷனில் தான் இருக்குது. இது வந்து மந்தன் வாழை, சுண்டைக்காய் பக்கத்துலேயே இது இருக்குது, தூதுவளை. இதுலேயும் வெத்தலையும் இருக்குது. மிளகாய் செடி வச்சுருக்கேன், எடுத்து வைக்கணும், பிடுங்கி வைக்கணும். நாற்று விட்டு வச்சுருக்கேன், பிடுங்கி வைக்கணும். இதுதான் நம்மளோட கொல்லை. எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.